தனியரசு, நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் இதை பொதுவான தலைவரா அதிமுகவுக்கு பெருமை அப்படிங்கிறாரு பொங்கலூர். ஆனால் வாக்கு வங்கிக்காகத்தான் அப்படிங்கிறத பாக்கி எல்லா கட்சியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்கு. இன்னைக்கு பாஜக பயன்படுத்துறதையும் சுட்டி காண்பிக்கிறார். தனியரசு எப்படி பார்க்கிறார் இதை? பாக்கியே சொன்னதாமா இரண்டாவது இடத்தை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த இடத்துல இருக்கிற அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு நகர்த்தி விட்டு இரண்டாவது இடத்துக்கு பாஜக வருவதற்கு எத்தனைக்கிறது, முயற்சிக்கிறது. அல்லது எடப்பாடி இருந்து பிரிந்து சென்ற முக்கியமான ஆளுமையா இருக்கிற ஓபிஎஸ் அல்லது டிடிவி, அமமுக, சின்னம்மா, இது எல்லாருமே கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஒரு சாதனை அல்லது பாஜகவை எதிர்க்காமல் அது ஒரு நட்பு சக்தியா பார்க்கறாங்க. காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நமக்கு பிரதான எதிரி அப்படின்னு பாஜக சொல்லுது. அந்த 3 பேருக்கு சொல்றாங்க. எடப்பாடி இந்த மனநிலையில தான் இருக்கிறார். அப்ப எடப்பாடியும் பாஜகவை ஒரு எதிரியாக அல்லது பாஜகவின் அல்லது இந்துத்துவ அதனுடைய மூல கோட்பாட்டை திராவிட இயக்கம் என்று கருதப்படுகின்ற எடப்பாடியுடைய அதிமுக சித்தாந்த ரீதியாக எதிர்ப்புரை நிறுத்தி இங்க எந்த விவாதமும் நடக்குது. எந்த குற்றச்சாட்டுகளோ அல்லது அரசியல் ஏற்கனவே சக விருந்தினர்களுக்கு ஒரு சுட்டிக்காட்டியை போன்ற தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த வாக்குறுதியாளராக புரட்சி தலைவர் அவருடைய அரசியல் பங்கேற்ற காலத்திலிருந்து அது வலிமையாக அவருடைய அந்த வாக்கு வங்கிக்காக அவர் பயன்பட்டிருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சி இயக்கத்தை ஆதரித்த பொழுதும், பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்த பொழுதும், பிறகு தனிக்கட்சியாக முன்னேற்ற கழகத்தை உயிரிழக்கிறவரை தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பை பெற்று அது அரசியல் களத்திலும் அது வாக்கு வங்கியாக பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதிலும் ஒரு முதன்மையான சக்தியாக தலைவராக தன்னலம் கருதாமல் இரக்கமுள்ள ஒரு நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் வடிவமான ஒரு தலைவர் தான் புரட்சி தலைவர். அது மாற்று கருத்து. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது சமீப காலமாக வெறும் இன்று 108வது புரட்சி தலைவருடைய பிறந்த நாள், அதில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சர் பாஜகவினுடைய அவர் தான் இப்ப ஒரு சீஃப் லீடர், அவர் தான் தலைமை அதிகாரி அல்லது தலைமை தலைவர். அவர் இப்ப புரட்சி தலைவரை பற்றி இவ்வளவு வெகுவாக புகழ்கிறார் என்றால் அந்த கட்சியினுடைய பெயரை முதல்ல பார்க்கணும். அந்த கட்சியினுடைய பெயர் முதல்ல அண்ணா. அண்ணா தான் நம்ம எல்லாத்துக்கும் என்ன நினைவு வருதா, மாநில உரிமை, அப்புறம் திராவிடம், அது பெரியாரினுடைய கருத்துக்களை அரசியல் களத்தை நிறுத்தி அதிகாரத்திற்கு நடைமுறைப்படுத்திய ஒரு மகத்தான ஆளுமை வடிவம் தான் அண்ணா. அப்படின்னா நீங்க அண்ணா, அப்புறம் அதனுடைய மூல கருத்து திராவிடம். இது மாதிரி அழுத்தி அழுத்தி சொல்றீங்களே தனியரசு, பாலர் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கிற மாதிரி. இப்ப நிறைய பேருக்கு தெரியலமா, அண்ணாவா யாரோ RSS தலைவர்கள் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா புரட்சி தலைவி அம்மாவை எல்லாம் பிஜேபிக்காரது, RSS அவங்க நாக்பூர்ல எல்லாருமே பயிற்சி பெற்றவங்க மாதிரி கொஞ்ச நாளா தண்ணி காலமா அதை பத்தி எடப்பாடி பேசுறதுல எடப்பாடி எப்படி ஆரம்பிச்சிருந்தாலோ அல்லது அதிமுகவில் இருக்கிற ஏனைய ஆளுமைகளோ பேசாம எல்லோருமே அமித்ஷா வாழ்க்கைய, மோடி வாழ்க்கைய, பாஜக வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இப்ப அவங்களும் என்ன சொல்றாங்க, புரட்சி தலைவர் வாழ்க்கை, புரட்சி தலைவி அம்மா வாழ்க்கைன்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு பின்னி பிணைந்த இரட்டை குழந்தைகளை போல தமிழ்நாட்டில் இப்ப அல்லது இந்திய அரசியல் களத்துல வர்றாங்க. அதே பாஜக அண்ணா திராவிடம் அந்த 2 கருத்தை அவர் 2 பெயரை தாண்டி ஒரு கட்சியிலே புரட்சி தலைவர் தான். அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை இவர்கள் வெகுவாக பாராட்டுகிறார் என்றால் அப்ப நீங்க அதிமுகவை விட எம்ஜிஆரை அதனுடைய நிறுவன தலைவரை புகழ்ந்து பரப்புரை நடத்துறதுல இன்னைக்கு தேசிய அளவுல பாஜக முதன்மையான இடத்துல இருக்குன்னா, அப்ப புரட்சி தலைவரை நேசித்த இங்கே கோடிக்கணக்கான வாக்காளர்கள் பாஜகவின் மீது ஒரு படிவும் தனியரசு, நீங்க இன்னைக்கு அவர் எம்ஜிஆரை பேசல அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்கல்ல, அந்த இடத்துல ஒரே ஒரு 4 வரியை மட்டும் படிச்சு காமிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் குறித்த இன்றைய அறிக்கையில, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்வியை மக்கள் முன் எழுப்பினால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றுதான் பதில் வரும். அந்த அளவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னிகரற்ற மனிதாபிம் கொண்ட மனிதராக, அப்படி அது பெரிய நீண்ட கட்டுரையா போகுது, அது ஃபுல் ஸ்டாப் இல்லாம அப்படிதானே சொல்லி இருக்காரு அவரு. அவர்லாம் அதையெல்லாம் சொல்லிட்டு என்ன கடைசியை எப்படி முடிக்க வர்றாருன்னு பார்த்தா, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி ஆதரவில் அவருடைய விருப்பத்தை இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உறுதியேற்போம் சொல்றாருல, பாஜகவும் சொல்லுது.
அதைத்தான் பாஜகவும் சொல்லுது. அதைத்தான் மோடி ஐயா, அமித்ஷா ஐயா, இப்ப எங்க கூட்டா செல்வன் எல்லாம் எங்க செல்வனை செல்வன் எல்லாம் என்ன சொல்றாங்க? அது எப்பாடி சொல்லணும், அதுவே வாக்கியத்தை பயன்படுத்தி பாஜக புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கு தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை ஆதரிங்கள், எடப்பாடியை நிராகரிங்கள் சொல்றாங்க. எடப்பாடி ஏன் அந்த நிலைக்கு அவங்களுக்கு வந்துச்சு? அண்ணாவையே அண்ணா அச்சமிப்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறில் சாவு ஊரில் சாவு தாயகம் காப்பது கடமையடான்னு திராவிடம் என்கின்ற தாயகத்தை காக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் பாடினார். அதில் பாஜக உடன்பாடு இருக்கிறதா? எங்க மோடியார் உடன்பாடு இருக்கிறதா? எங்க பெற்றோரியார் உடன்பாடு இருக்கிறதா? இல்ல. அப்ப அண்ணா நீங்க பாராளுமன்றத்தில் பேசுகிறாலும் திராவிட நாடு கொள்கையை எங்க இருக்கிறாங்க? அது தடை செய்யப்படுகிற நெருக்கடி வருகிறவர்களுக்கு தான் திராவிட நாட்டு கொள்கையை பிரிவினவாதத்தை கைவிடுறாங்க. அப்ப நீங்க பாப்பா அப்படிப்பட்ட ஒரு அண்ணாவை இந்தியாவிலிருந்து பிரித்து செல்லக்கூடிய ஒரு முழக்கத்தை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு கோரிக்கையை பயன்படுத்தி அதை ஆயுதமாக வைத்திருந்த ஒரு அண்ணாவை பெயரில் தாங்கி இருக்கிற அதிமுக அல்லது அதனுடைய தலைவரை அண்ணாயுதத்தை பேசுறாரு. அது இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவர் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, தம்பி நான் படித்தேன் காந்தியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. அவர் அண்ணாவின் பள்ளியில் படித்தவர் தான் புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை அண்ணாவின் சீடராக, அண்ணாவின் இதயக்கடியாக இருந்த எங்கள் புரட்சி தலைவரை இப்பொழுது பாஜக உரிமை கொண்டாடுகிறது, மோடியை உரிமை கொண்டாடுகிறார் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடிக்கு அதிமுகவிற்கு அது பெருமை அப்படிங்கிறாரே பொங்கலூர். அதுதான் சிக்கல். இப்ப நீங்க பாஜக புகழ்ந்து பார்க்கிறது, புரட்சி தலைவருடைய சிலையை நாற்பது வச்சிருக்கிறாங்க, அல்லது வேறு கூட்டத்திலேயே காவியுடைய அணிச்சதை போல சமீபத்தில் நீங்க பார்த்துட்டீங்க. புரட்சி தலைவருடைய அந்த திருவுருவங்களுக்கு காவி வண்ணத்தை பூசுறாங்க. அந்த இடத்துல போய் அதுக்கு பாஜக கூட தமிழ்நாட்டு பல இடங்கள்ல இடைவெளங்கள்ல அவருடைய கிளைக்கெல்லாம் மரியாதை செலுத்துறாங்க, காசுடைய அமைச்சாங்க. அப்படியெல்லாம் நீங்க அவர் பாஜகவை எப்படி பாஜக திருவள்ளுவையாவை அவர் ஆரம்பிக்காரரை போல ஒரு வெற்றியை போல ஒரு சுத்தர் முனிவரை போல கொண்டு போறாங்கல்ல, அதே அவங்க இப்ப எம்ஜிஆரையாவே அப்படி கொண்டு போறாங்க. அப்ப எம்ஜிஆர் நீங்க புகழ்மொழி பாராட்டுற எங்க மையமோ எங்க எடப்பாடியோ அப்படி பாராட்டுறது என்ன ஆகும்? அப்ப எம்ஜிஆருடைய நலன் விரும்பிகள், எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் எம்ஜிஆர் கொண்டிருக்க பகுத்தறிவு எம்ஜிஆரையா எங்கேயாவது பகுத்தறிவுக்கு முரணாக தந்தை பெரியார் பேரவையில் அண்ணாவினுடைய அடிப்படை கருத்துகளுக்கு கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு எதிராக எந்த இடத்தில் புரட்சி தலைவர் கட்சியை நடத்தினாரு, எங்க தீர்மானம் போட்டாரு, எங்க திட்டங்களை கொண்டு வந்தாரு என்பதே அவர் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கூடுதலாக கவனமாக தமிழ்நாட்டில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒரு ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்காமல் அனைத்து இல்ல நீங்க எம்ஜிஆர் குறித்து நீங்க சொல்றீங்க, ஆனால் இதை பாஜக பேசுறதுனால என்ன தப்பு? அவர் ஒரு பொதுவான தலைவர் எல்லாருக்கும் அப்படின்னு பேசுறாங்கன்னு ஏன் பார்க்கல தனியரசு? அதுதான் இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப நம்ம அதிமுக திராவிட பேரியக்கமா நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்படி திராவிட பேரியக்கமா இருந்தது புரட்சி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது பாஜகவுடைய அதிமுக மாறி போன காரணத்தினால பாஜக எம்ஜிஆரை நாங்களே முன்னிறுத்தணும், நாங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சக்தியை அல்லது கர்நாடகாவுடைய திமுகவை அதிமுக கொண்டவர்களுடைய ஒரே விருப்பம். ஆகவே எடப்பாடியை விட அல்லது விட நாங்கள் திமுகவை விட நாங்கள் பாதிய வலிமை பெற்றிருக்கிற நாங்கள் அல்லது உங்களை விட அவர்களை விட புரட்சி தலைவர் அம்மாவை வெகுவாக பாராட்டி அவர்களுடைய தத்துவத்தை கொள்கைகளை நாங்கள் பின்பற்றி நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் இருக்கிற ஆதரிக்கிறது அதிமுக தொண்டர்கள் ஒழிக்கப்பட்டவன் அழைப்பு விட்டாது. ஆனா இவரை போய் அதே மட்டுமல்ல மாற்றாங்க எடப்பாடியாவோ அதிமுக ஏனைய தலைவர்களோ மோடி குறித்தோ பாஜக குறித்தோ அதனுடைய கொள்கையை குறித்தோ திட்டங்கள் குறித்தோ எந்த கருத்து முறைப்பாடு வைக்கல. இப்ப நீங்க 2.5 கோடி தொண்டர்களுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் பாஜக தமிழ்நாட்டிற்கு திராவிட இயக்கங்களுக்கு திராவிட கோட்பாட்டுக்கு எதிரான முழக்கத்தை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக ஒரு வார்த்தை கூட பேசாத அதிமுக. அப்ப நீங்க எம்ஜிஆரையாவையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் பாஜக தலைவராக அவர்கள் முன்வந்து பாராட்டி புகழ்ந்து நாளை வாக்கு கேட்டு கூட வருவாங்க. அப்ப கட்டாயமா அவன் கண்டிக்கலையே. உங்களுக்கு மணிகண்டன் ஐயா கூட அதை ஆதரிக்கிறாரு, விரும்புறாரு. பேசுவோம். நீங்க பாஜக திருமணியாவே அதை ஆதரிக்கிறாங்கன்னா பாஜக இந்தியாவை பயன்படுத்தி அதிமுக வாக்குகளை வங்கியளிக்க முயற்சிக்கிறது. அது நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2வது இடத்துக்கு
அதிமுகவை 3வது இடத்தில் தள்ளி இருக்கு. ஆனா இங்க சும்மா சொல்லுவாங்க, அப்படி ஒரு வாக்கு வங்கியை மடைமாற்ற முடியாதுன்னு சொன்னா சொல்றாரு. நிலையானது ஏற்கனவே அது அதிமுகவோடு கொண்டிருந்த உறவால் அதிமுக வாக்கு வங்கிகளை பெருமளவு சூறையாடி இருக்கிறது, தன்வசப்படுத்தி இருக்கிறது பாஜக. பேசுவோம்.